வணக்கம். 7 மணி செய்திகளை வழங்குவது நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 5வது கட்டமாக 111 வேட்பாளர்களை அறிவித்த பாரதிய ஜனதா கட்சி. ஹிமாச்சலில் கங்கனா ரணாவத் போட்டி, வருண் காந்திக்கு வாய்ப்பு மறுப்பு. வயநாட்டில் ராகுல் காந்திக்கு எதிராக கே சுரேந்திரனை களமிறக்கும் பாஜக. ஏற்கனவே இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளராக ஆனி ராஜா அறிவிக்கப்பட்டதால் மும்முனை போட்டி. இன்று திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரியில் திமுக மற்றும் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை செய்யும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பொதுமக்களையும் சந்தித்து வாக்கு கேட்கிறார். தேர்தல் என்றாலே திமுக அதிமுக இடையேதான் போட்டி என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. தமிழ்நாட்டில் பாஜக முக்கிய கட்சி இல்லை என்றும் திருச்சி பரப்புரை கூட்டத்தில் விமர்சனம். தேர்தலிலே போட்டி என்று வருகிற பொழுது அண்ணா திமுகவா திமுக என்பதை இந்த நாடு அறியும், தமிழ்நாடு மக்கள் அறிவார்கள். மிஸ்டர் 28 பைசா என பிரதமர் மோடிக்கு பெயர் சூட்டுவதாக அமைச்சர் உதயநிதி பேச்சு. திண்டுக்கல் மற்றும் மதுரையில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை. நம்முடைய நரேந்திர மோடி அவர்களுக்கு நான் ஒரு பெயர் வச்சிருக்கேன். என்ன தெரியுமா? மிஸ்டர் 28 பைசா. ஏன்னு சொல்லிடுறேம்மா, இந்த 10 வருஷத்துல தமிழ்நாட்டு பக்கம் தலை வச்சு பார்க்கவே இல்லை. வெறும் தேர்தலுக்கு தேர்தல் மட்டும்தான் வருவாரு. விழுப்புரம் தொகுதி பாமக வேட்பாளர் முரளி சங்கரை ஆதரித்து ராமதாஸ் வாக்கு சேகரிப்பு. பிரதமர் வேட்பாளரை அறிவிக்காத இந்தியா கூட்டணியை விமர்சித்து டிடிவி தினகரன் கம்பத்தில் பரப்புரை. இன்று ஒரே நேரத்தில் வேட்புமனு தாக்கல் செய்யும் அதிமுக மற்றும் கூட்டணி சார்பில் போட்டியிடும் 40 வேட்பாளர்கள். விலவங்கோடு இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் ராணியும் மனு தாக்கல் செய்கிறார். மக்களவை தேர்தலுக்காக திமுகவுடன் கூட்டணி அமைத்தது ஏன் என்று கமல்ஹாசன் விளக்கம். அரசியல் நிலைப்பாட்டை வியூகம் என்றே புரிந்து கொள்ள வேண்டும் என மக்கள் நீதி மய்யம் கூட்டத்தில் பேச்சு. ரிமோட் எடுத்து அடிச்சிங்களே டிவியில, அந்த ஆளு தானே இப்ப அங்க போறீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஐயா, ரிமோட் இன்னும் கையில தான் இருக்கு. டிவியும் அங்கேயே தான் இருக்கு. ஏன்னா நம்ம வீட்டு ரிமோட், நம்ம வீட்டு டிவி. இடஒதுக்கீடு குறித்து பேச பாமக தலைவர் அன்புமணி ராமதாசுக்கு தகுதி இல்லை. அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் விமர்சனம். தூத்துக்குடி பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடியை அவதூறாக விமர்சித்ததாக புகார். மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது வழக்கு பதிவு. மத்திய அரசை விமர்சிக்க காரணம் இல்லாததால் மாநில சுயாட்சி வரி பகிர்வு பற்றி திமுகவினர் பேசுகின்றனர். நியூஸ் 18 களம் 18 நிகழ்ச்சியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் விளக்கம். இன்றைக்கு திமுக அதிமுகவுக்கு மத்திய அரசினுடைய ஆளுமை திறன் நிறைந்த பிரதமர் மீண்டும் வெற்றி பெறப் போகிறது என்ற உணர்வு அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கும்போது இது போன்ற பிரச்சனைகளை கிளப்பினால் மக்களை குழப்ப முடியும், வாக்கு வங்கி வாங்க முடியும் என்று நினைக்கிறார்கள் என்பதுதான் உண்மை நிலை. செத்தாலும் தனி சின்னத்தில்தான் போட்டி என திருச்சி மதிமுக வேட்பாளர் துரை வைகோ ஆவேசம். வைகோவிற்கு தலைக்குனிவு வந்துவிடக் கூடாது என்பதற்காகவே அரசியலுக்கு வந்ததாக உருக்கம்.
சின்னமா சின்னமா செத்தான எக்ஸ்ட்ரா செத்தான மன அழுத்தம் காரணமாக தற்கொலைக்கு முயன்ற மதிமுக எம்பி கணேசமூர்த்தி கோவை மருத்துவமனையில் அனுமதி. மருத்துவர்களின் தீவிர சிகிச்சையால் விரைவில் நலம் பெறுவார் என வைகோ நம்பிக்கை. கொஞ்சம் பிபி குறையுது, அதனால நாங்க செடேஷன்ல வச்சிருக்கிறோம். அதனால நம்பிக்கையோட இருப்போம் அப்படின்னு டாக்டர்ஸ் மகன்கிட்டையும் என்கிட்டையும் சொன்னாங்க. திட்டமிட்டே அதிமுகவை தனித்து விட்டுள்ளது தமிழ்நாடு பாஜக. வாக்கு வங்கியை உயர்த்தி காட்ட பாஜக திட்டமிடுவதாகவும் விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சனம். பிஜேபி வாக்கு வங்கி சதவீதத்தை உயர்த்தி காட்டுவதற்கு முயற்சிக்கிறது. அதற்கு அதிமுக தனியே நின்றால் அதிமுகவை விட நாங்கள் வாக்குகளை அதிகம் வாங்கியிருக்கிறோம் என்று உறுதிப்படுத்த இந்த களம் பயன்படும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். புதுக்கோட்டை ஆலங்குடி அருகே கோயில் விழாவிற்காக பட்டாசுகளை வெடித்த போது விபத்து. தீக்காயமடைந்த 13 வயது சிறுமி உட்பட 3 ஆலங்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதி. சிறையில் இருந்தபடியே முதலமைச்சரின் பணிகளை தொடரும் அரவிந்த் கெஜ்ரிவால். கோடைக்காலம் தொடங்கிய நிலையில் டெல்லி மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய அமைச்சருக்கு அறிவுறுத்தல். காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்தார் தொழிலதிபர் நவீன் ஜிண்டால். கட்சியில் இணைந்த 1 மணி நேரத்தில் ஹரியானாவின் குருஷேத்ரா தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு. திமுக, அதிமுக, பாஜக, பாமக என பெரும்பாலான கட்சிகளின் வேட்பாளர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளனர். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான காலக்கெடு கடந்த 20ஆம் தேதி தொடங்கிய நிலையில் நாளை மறுநாளுடன் நிறைவடைய உள்ளது. மக்களவைத் தேர்தலுக்காக அதிமுக மற்றும் தேமுதிக உள்ளிட்ட அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் அனைவரும் இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய திட்டமிட்டுள்ளனர். இதேபோல விலவங்கோடு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்காகவும் அதிமுக வேட்பாளரான ராணி இன்று மனு தாக்கல் செய்ய உள்ளார். பகல் 12 மணி முதல் 1 மணிக்குள் வேட்புமனு தாக்கல் செய்ய வேட்பாளர்களுக்கு அதிமுக தலைமை அறிவுறுத்தி உள்ளதாக கூறப்படுகிறது. இதேபோல சென்னையில் உள்ள 3 மக்களவை தொகுதிகளின் திமுக வேட்பாளர்களும் இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளனர். பாஜக வேட்பாளர்களான எல் முருகன் நீலகிரி தொகுதியிலும் தமிழிசை சவுந்தரராஜன் தென்சென்னை தொகுதியிலும் இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய திட்டமிட்டுள்ளனர். தருமபுரியில் பாமக சார்பில் போட்டியிடும் சௌமியா அன்புமணியும் இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளார். தேர்தல் என்றாலே அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மட்டும்தான் போட்டி என்று கூறிய எடப்பாடி பழனிசாமி மக்களவை தேர்தலோடு திமுக காற்றில் கரைந்து போக வேண்டும் என சூளுரைத்திருக்கிறார். மக்களவை தேர்தலுக்கு ஏறக்குறைய 25 நாட்களே உள்ள நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது சூறாவளி பிரச்சாரத்தை திருச்சியில் துவங்கியுள்ளார். திருச்சி வண்ணாங்கோயிலில் நடந்த அதிமுகவின் முதல் பரப்புரை கூட்டத்தில் அதிமுகவின் 33 வேட்பாளர்களையும் எடப்பாடி பழனிசாமி அறிமுகம் செய்து வைத்தார். மேலும் தேமுதிக, புதிய தமிழகம், எஸ்டிபிஐ கட்சி ஆகிய கூட்டணி கட்சி வேட்பாளர்களையும் அறிமுகம் செய்து வைத்து அவர் உரையாற்றினார். விருதுநகர் தொகுதியினுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய வேட்பாளர் விஜய பிரபாகர் ஆகியோருக்கு முரசு சின்னத்தில் வாக்களித்து
இக்கூட்டணியின் மகத்தான வெற்றி பெற செய்திடுமாறு உங்கள் அனைவரையும் பணிவோடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். அப்போது வெற்று அறிவிப்புகள் மூலம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மக்களை ஏமாற்றி வருவதாக கூறினார். தமிழ்நாட்டை நம்ம குட்டிச்சவராக்கிட்டோமா, கெடுத்துட்டோமா? திரு ஸ்டாலின் அவர்களே, பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த மண்ணிலே பிறந்த காரணத்தினாலே தமிழ்நாடு தப்பியது. உங்க குடும்பத்திலிருந்து தப்பிக்க வைத்தவர் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டவில்லை என்று ஒரு செங்கல்லை வைத்து நாடகமாடும் திமுக நாடாளுமன்றத்தில் அதை காட்ட முடியுமா என்றும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றத்திலே ஒத்து வைக்கின்ற அளவிற்கு 38 நாடாளுமன்ற உங்களிடத்தில் இருக்கின்றார்கள். செய்யல, அதுக்கு துணிவில்ல, திராணி இல்ல. இங்க வந்து செங்கலை புடிச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட வித்த காட்டிட்டு இருக்கிறார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழ்நாட்டில் பாஜக முக்கிய கட்சி இல்லை என்றும் நீட் தேர்வுக்கு காரணமே திமுக காங்கிரஸ் தான் என்றும் இபிஎஸ் குற்றம் சாட்டினார். தேர்தலிலே போட்டி என்று வருகிற பொழுது அண்ணா திமுகவா திமுக தான் என்பதை இந்த நாடு அறியும், தமிழ்நாடு மக்கள் அறிவார்கள். அவரை தொடர்ந்து பேசிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், தேர்தல் பத்திரங்கள் மூலம் அதிக அளவுக்கு ஆதாயம் அடைந்தது பாஜகவும் திமுகவும் தான் என்று கூறினார். மக்களுக்கு பேரதிர்ச்சி. இந்தியாவிலேயே அதிக நன்கொடை பெற்றது பிஜேபி, தமிழ்நாட்டிலேயே அதிக நன்கொடை பெற்றது திமுக என்பதை இந்த நேரத்தில் தலை குனிந்து வெட்கப்பட்டு இந்த பதிவை உங்க முன்னாடி நான் பதிய வைக்கிறேன். கஞ்சா வியாபாரிகளாக உள்ள திமுக நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க ஸ்டாலின் தயாரா என்றும் பிரேமலதா கேள்வி எழுப்பியுள்ளார். இன்றைக்கு திமுகவை சேர்ந்த அத்தனை பேருமே கஞ்சா கடத்தும் ரவுடிகளாக தான் இருக்கிறார்களே ஒழிய அந்த கட்சி என்ன ஒரு நல்ல உதாரணத்தை மக்களுக்கு எடுத்து கூறியிருக்கிறது என்பதை மக்கள் முன்னாடி நான் கேள்வி கேட்கிறேன். 2026 சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுகவுடன் கூட்டணி தொடரும் என்று பிரேமலதா விஜயகாந்த் அறிவித்தார். திருச்சியில் நடந்த அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசும்போது ஏராளமான இருக்கைகள் காலியாக இருந்தன. பிரேமலதா, கிருஷ்ணசாமி, நெல்லை முபாரக் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் அதிமுகவின் தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இறுதியாக எடப்பாடி பழனிசாமி உரையாற்றிய போது தொண்டர்கள் பலர் கலைந்து சென்றனர். இதன் காரணமாக ஏராளமான இருக்கைகள் காலியாக காணப்பட்டன.